மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் என்ன மாதிரியான வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பாவக ரீதியான வழிபாட்டு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் பாவகம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போ இந்த 5, 9 பாவகங்களை பார்க்கறதுனால முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறதையும் அதே போல் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யணும். அதே போல் தினசரி சூரிய நமஸ்காரத்தை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும். சூரிய நமஸ்காரத்தை தினசரி காலையில் எடுத்துகிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்ம பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு ஏற்படும். ஏன்னா கடந்த 7.5 சனியினுடைய பிடி அப்படிங்கிறதுனால கடந்த காலத்தில் நிறைய மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. உங்களுடைய அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். அதனால் தினசரி காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆன்ம பலத்தை அதிகரிக்கிற மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு வரலாம். அப்போ இந்த மகர ராசிக்கு 5, 9 பாவகத்தின்படி குலதெய்வ வழிபாடும் சூரிய நமஸ்காரம் மற்றும் சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறதும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தேடித்தரும். நல்ல லாபகரமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும்.